ஆக்ட்ரஸ் தேவயானி அவர்களுக்கு வந்து சந்தானம் சரியான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் தேவயானி அவர்கள் வந்து பர்டிகுலரா ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல ஆங்கர் வந்து தேவயானி அவர்கள் கிட்ட அவங்களுடைய ஹஸ்பண்ட் ராஜகுமாரன் பற்றி சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாரு. முக்கியமா இந்த வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற படத்துல வந்து ராஜகுமாரன் அவர்கள் வந்து ஒரு காமெடி ரோல்ல வந்து நடிச்சாங்க. அதை பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு தேவயானி அவர்கள் கிட்ட வந்து கேட்கும்போது அந்த ஆங்கர் தேவயானி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அந்த ரோல்ல நடிச்சதே எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் இது வரைக்கும் அதை வந்து பார்த்ததும் கிடையாது. சோ அதை தாண்டி என்னுடைய ஹஸ்பண்ட வந்து கடுகு அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து டைரக்டர் மில்டன் அவர்கள் வந்து இவரை வந்து இப்படியும் காமிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அவருடைய கேரக்டர் வந்து காமிச்சிருந்தாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் ராஜகுமாரன் அவர்களும் அதுல வந்து சைமா நடிச்சிருந்தாங்க அப்படின்ட்டு உச்சி முகர்ந்து இந்த கடுகு அப்படிங்கிற படத்துல அவங்களுடைய ஹஸ்பண்ட் நடிச்சிருந்ததை பாராட்டினாங்க. அதே சமயத்துல வந்து அந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்துல நடிச்சத அவங்க வந்து முற்றிலும் வெறுக்கிறாங்க. ஐயோ எனக்கு வந்து அது அப்படின்ற மாதிரியான ஒரு பாணியில அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணும் விதமாக சந்தானம் அவர்கள் ரீசெண்டா டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துடைய ஒரு ஈவென்ட்ல வந்து அவர் வந்து மேடையில மைக்ல வந்து சொன்னாரு. அதாவது ராஜகுமாரன் அவர்கள் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டோம், இது வந்து ஒரு பவர் ஸ்டாரி மாதிரியான ஒரு கேரக்டர். இது வந்து ஒரு காமெடி ரோலுக்கான ஒரு கேரக்டர். அதுல வந்து நீங்க நடிக்கிறீங்களான்னு கேட்டு தான் அதுக்கப்புறம் அவர் வந்து நடிக்க வச்சோம் அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது நடிப்புன்னு வந்துட்டா எல்லா நடிகரும் அவங்களுடைய பன்முக தன்மையை வந்து காட்டணும். அப்பதான் அவங்களுடைய திறமை என்பது வெளியே வரும். சோ ஒரே ஒரு ரோல்ல மட்டுமே நடிப்பை வந்து கொண்டு போக முடியாது. பன்முக தன்மைகள் வந்து நடிப்புல வந்து வேணும். ஒரு ஆக்ட்ரஸா தேவயானி அவர்கள் வந்து இருக்கும்போது எப்படி ஒரு ஆக்டிங்க பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, இன்னொரு ஆக்டிங்க ஏன் பிடிக்கலன்றது இங்க வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக அமைகிறது. சோ ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு இருக்கும்போது, ஒரு ஆக்டர்ன்னு இருக்கும்போது கண்டிப்பா பன்முக தன்மையில வந்து நடிக்கணும்ன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.